ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மேஷராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மேஷ ராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அலைச்சல் ஆரம்பமாகிட்டு இருக்குங்க. நீண்ட நாட்களாக மனசுக்குள்ள அடக்கி வைத்திருந்த கேள்விகள், ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இவ்வளவு தடைகள், நம்ம வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு நினைத்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இப்போ ஒரு விளக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சும்மா ஒரு சாதாரண மாற்றம் கிடையாதுங்க. இது உள்ளுக்குள்ள இருந்த பயம், குழப்பம், தயக்கம் எல்லாத்தையும் உடைத்து வெளியே கொண்டு வர போகும் நேரம். உங்க மனசு இப்ப அதிகமா வெளிப்படுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க, ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு தெளிவு உருவாகுது. முன்பு எது சரி எது தவறு என்று தெரியாமல் குழம்புனீங்களோ அதெல்லாம் இப்போ மெதுவாக தெளிவாக ஆரம்பிச்சிருக்கு. சூரியன் உங்களுக்கு பலம் கொடுக்கிற நிலையில் இருக்கிறதால நீங்கள் நினச்சதை சொல்ல தைரியம் வருது. இதுவரை உங்களை அடக்கி வைத்த இடங்களில் இருந்து, உறவுகளில் இருந்து, வேலை சூழலில் இருந்து வெளியே வரணும்னு மனசு துடிக்குது. சிலர் இதை கோபமாக எடுத்துக்கலாம், சிலர் உங்கள் மாற்றத்தை புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யுதுங்க. இது எனக்கு சரியில்லைன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்கு. அதை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மெதுவாக திசை மாற ஆரம்பிக்குங்க. நிதி விஷயங்களில் இதுவரை இருந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்த நிலை மாறி நான் இதை ஏன் செய்யறேன்னு நீங்கள் உங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. சில மேஷராசிக்காரங்க திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து இதுவரைக்கும் நினைக்காத ஒரு வழியில இருந்து வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும். இதை ஏத்துக்கலாமா வேண்டாமா, நான் இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு அந்த பயமே இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையை தாண்டினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். உறவுகள் விஷயத்திலையும் ஒரு ஆழமான மாற்றம் நடக்குது. இதுவரைக்கும் நீங்கள் எல்லாருக்காகவும் உங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி உங்கள் மனசு வலிச்சாலும் பேசாமல் இருந்தீங்க. இப்போது அந்த நிலை மாறுது. யார் உண்மையாக உங்கள் பக்கம் இருக்காங்க, யார் உங்கள் சக்தியை சுரண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். சில உறவுகள் இயல்பாக தள்ளி போகலாம், அது உங்கள் தவறு கிடையாது. அது உங்கள் வளர்ச்சிக்காக நடக்கிற ஒரு இயற்கையான பிரிவு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் பெருசாக குறையும். உங்கள் உடல் ஆரோக்கியம் பற்றியும் இப்போ நீங்கள் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. முன்னாடி சின்ன வலி சோர்வு எல்லாம் சாதாரணம்னு நினைச்சு விட்டுட்டே இருந்தீங்க. ஆனா இப்போ உடல் சொல்ற சின்ன சின்ன சிக்னலையும் நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. தூக்கம், உணவு, மன அமைதி இவையெல்லாம் முக்கியம்னு புரிதல் வருதுங்க. சிலருக்கு பழைய ஒரு பழக்கத்தை விடணும் அப்படின்னு மனசு தோணும். அது சுலபமாக இருக்காது. ஆனால் விட ஆரம்பித்ததும் உடலோடு சேர்ந்து மனசும் லைட் ஆகும். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு கனவுகள் ரொம்ப முக்கியமாக மாறும். தூக்கத்தில் வர கனவுகள் கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கும். சில கனவுகள் பழைய நினைவுகளை கிளறிவிடும். சில கனவுகள் எதிர்காலத்துக்கான ஒரு திசையை காட்டும். அதையெல்லாம் அலட்சியப்படுத்தாமல் மனசுக்குள்ள பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடிவுகள் இன்னும் தெளிவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வேற ஒரு கோணத்தில் இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அது கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அதனால தான் நான் இப்படி வளர்ந்தேன்னு ஒரு புரிதல் வரும். வேலை செய்கிற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல உங்கள் திறமை இப்போ அதிகமாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். முன்னாடி உங்கள் உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் பொறாமையும் கூட வரும். சிலர் உங்கள் வளர்ச்சியை பொறுக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் உங்கள் பாதையை மாற்றிக்க வேண்டாம். அமைதியாக உங்கள் வேலையை சரியாக செய்துக்கிட்டே போங்க.
உங்கள் செயல்களே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் தனிமையை தேடுவாங்க. அது தனிமை இல்லை, சுய ஆராய்ச்சி. கூட்டத்தில் இருந்தாலும் மனசு தனியாக இருக்கணும்னு தோணும். அந்த நேரத்தை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதில் தான் உங்கள் உண்மையான ஆசைகள், பயங்கள், கனவுகள் எல்லாமே வெளிப்படும். வெளியில் இருந்து வர சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி உள்ளுக்குள்ளே நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இதுவரை எடுத்துடாத சில தைரியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த முடிவுகள் ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் தரப்போகுது. மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களே, இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை உடைக்க வரல, உங்களை இன்னும் வலிமையானவர்களா தெளிவானவர்களா மாற்றத்தான் வருது. சில விஷயங்கள் கைவிட்டு போகிற மாதிரி தோணலாம், சில கதவுகள் மூடப்படுற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு பின்னால் நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு புதிய வெளிச்சம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெளிச்சத்தை நம்பி உங்களை நீங்கள் நம்பி ஒரு அடியை முன்னாடி வைங்க. ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிமே பழைய மாதிரி இருக்காது. இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்குள்ள ஒரு விதமான உள்ளார்ந்த தைரியம் மெதுவாக உருவாகிக்கிட்டு இருக்கு. இது வெளிப்படையாக யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் முடிவுகள், பேசும் விதம், நடக்கிற விதம் எல்லாத்துலேயும் அந்த மாற்றம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி யாராவது உங்களை கேள்வி கேட்டால் அல்லது உங்கள் முடிவுகளை சந்தேகப்பட்டால் நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தேவையான இடத்துல தேவையான வார்த்தைகளை தயங்காமல் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இது சண்டைக்காக இல்லை, உங்கள் சுய மரியாதைக்காக. இந்த மனநிலை உங்களை பல இடங்களிலிருந்து விடுவிக்க போகுது. சில மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்திலிருந்து ஒரு விஷயம் திரும்ப வந்து மனசை குழப்பலாம். அது ஒரு பழைய உறவாக இருக்கலாம், ஒரு தவறாக இருக்கலாம், அல்லது அப்போ அப்படி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நீங்கள் அப்படிலாம் தோணக்கூட இருக்கலாமுங்க. இப்போது அந்த நினைவு வர்றது சும்மா இல்லை, அது உங்களை மீண்டும் அதே வழியில் தள்ளுறதுக்கு இல்லைங்க. அந்த விஷயத்த வேறு ஒரு மனநிலையோடு புரிஞ்சுக்க வைக்க தான். நீங்கள் இப்போது அந்த பழைய நீங்கள் இல்லைங்க. இப்போது இருக்கிற அறிவு, அனுபவம், மன வலிமை அப்போ இல்லை. அதனால் அந்த நினைவை குற்ற உணர்ச்சியோடு பார்க்காம ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசு ரொம்ப லைட் ஆகும். பண விஷயத்தில் இன்னொரு முக்கியமான உணர்வு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். எனக்கு என்ன மதிப்புன்னு முன்னாடி கிடைக்கிற சம்பளத்தோடு கிடைக்கிற வசதியோடு சமாதானம் அடைஞ்சிருந்தீங்க. ஆனால் இப்போ உங்கள் உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கணும்னு மனசு சொல்ல ஆரம்பிக்குது. சிலருக்கு இது வேலை மாற்றம் பற்றி யோசனையாக வரலாம். சிலருக்கு சைடு இன்கம் அல்லது தனியாக ஏதாவது தொடங்கணும்னு தோணலாம். உடனே எதுவும் செய்யணும்னு அவசரம் வேண்டாம். ஆனால் அந்த யோசனையை லேசாக எடுத்துக்காமல் உள்ளுக்குள்ளே வளர விடுங்க. சரியான நேரத்தில் அதுதான் ஒரு விடிவாக உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கிற ஒருவரோட உறவு சின்ன டென்ஷன் வரலாமுங்க. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் செய்யணும்னு சொல்கிற வார்த்தைகள் இப்போ உங்களுக்கு கனமாக தெரியும். நீங்கள் குடும்பத்தை விரோதியாக பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை முழுசாக யாரோ ஒருத்தருக்காக வாழ முடியாதுன்னு ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவை கோபமாக இல்லாமல் அமைதியாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் புரிதல் இல்லாமல் இருந்தாலும் காலப்போக்கில் மரியாதை கிடைக்கும். உங்கள் மனசு இப்போ உண்மையாக சந்தோஷம் தர விஷயங்களை தேட ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி மற்றவர்களுக்கு பிடிச்சதுக்கு அல்லது இது நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி செய்த விஷயங்கள்ல இருந்து மெதுவாக விலக ஆரம்பிப்பீங்க. இசை, எழுதுதல், பயணம், ஆன்மீகம், இயற்கை, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசுக்கு ஆழமாக ரிலாக்ஸை தரும். அதுக்கு நேரம் ஒதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உள்ளார்ந்த குழப்பங்கள் தீர ஆரம்பிக்கும். இது நேரம் வீணாகிறதுன்னு நினைக்க வேண்டாம். இது உங்கள் சக்தியை மீண்டும் சார்ஜ் பண்ணுற ஒரு அவசியமான கட்டம். சில மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரோ ஒருவரோடு பேசுகிற ஒரு உரையாடல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரியவராக இருக்கலாம், இல்லாட்டி முற்றிலும் தெரியாத ஒருவராக கூட இருக்கலாம். அந்த உரையாடல் உங்கள் மனசில் ஒரு சின்ன விளக்கை ஏற்றும். நான் இதை இப்படியும் பார்க்கலாமேன்னு தோணும். அந்த ஒரு கோணம் மாத்திரமே நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக மாறலாம். உடல் சக்தி கொஞ்சம் ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். சில நாட்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, சில நாட்கள் எதுவும் செய்ய மனசே வராது. அதுக்காக உங்களை நீங்களே குறை சொல்லிக்க வேண்டாம். இது ஒரு இயல்பான செயல்முறை. உடம்பும் மனசும் ஒரே நேரத்தில் மாறுறதுக்குள்ள நீங்கள் சூப்பராக மாறிடுவீங்க. உங்கள் உடம்பு சொல்கிறத கேளுங்க. ஓய்வு வேண்டும்னு சொன்னால் கொடுங்க, ஓகேங்களா? இயங்க சொல்லிச்சுன்னா இயங்குங்க. இந்த சமநிலையை கற்றுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான நிலையில் இருப்பீங்க. மொத்தமாக பார்த்தா மேஷராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு கட்டுப்பாட்டை மெதுவாக திரும்ப உங்கள் கையில் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது சத்தம் இல்லாமல் நடக்கிற ஒரு மாற்றம். வெளியில் பெரிய அதிர்வுகள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு
புதிய அடித்தளம் போடப்படுற மாதிரி உணர்வு இருக்கும். அந்த அடித்தளம் தான் இனிமேல் உங்கள் முடிவுகளுக்கும் உறவுகளுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு வலுவான ஆதாரமாக இருக்க போகுது. மேஷராசிக்காரர்களின் மனநிலை இப்போ ஒரு ஆழமான அமைதி மெதுவாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி உடனே தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு உறுதி பிறக்குதுங்க. எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை திடீர்னு வந்தது கிடையாது. நீங்கள் அனுபவிச்ச வலி, ஏமாற்றம், தனிமை, போராட்டம் எல்லாத்தின் விளைவாக உருவான ஒரு மன வலிமை இது. முன்னாடி சின்ன விஷயத்துக்கே உடைந்து போன மனசு இப்போ பெரிய விஷயங்களையும் அமைதியாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. சில நேரங்களில் நீங்கள் உங்களை பற்றி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் இப்படி யோசிப்பேனா, நான் இவ்வளவு அமைதியாக ரியாக்ட் பண்ணுவேனான்னு. இது தாங்க வளர்ச்சி. பழைய நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போது ரெஸ்பாண்ட் பண்ணுற நிலைக்கு வந்திருக்கீங்க. யாராவது உங்களை தூண்டினாலும் உடனே வெடிக்காமல் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறீங்க. அந்த ஒரு நிமிஷம் இடைவெளி தான் பல பிரச்சனைகளை பெருசாக ஆக்காமல் தடுக்குதுங்க. உறவுகளில் இப்போ உண்மை மட்டும்தான் நிலை நிற்கும். முகமூடி போட்டுக்கிட்டு பழகிறவங்க மெதுவாக விலகுவாங்க. சில நேரம் அது உங்களுக்கு வழியாகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இவங்க ரொம்ப முக்கியமானவங்களேன்னு நினச்சோம்னு தோணும். ஆனால் காலப்போக்கில் புரியும், அந்த இடம் காலியாகணும் என்பதற்காகத்தான் அந்த பிரிவு நடந்துச்சு. அந்த காலி இடத்துல தான் உண்மையான நிம்மதி, சுயமரியாதை, மன அமைதி எல்லாம் வர ஆரம்பிக்கும். மேஷராசிக்காரர்கள் பொதுவாக எப்போதும் முன்னால் ஓடுற குணம் கொண்டவர்கள். ஆனால் இப்போ ஓடுற வேகம் குறைஞ்சிருக்கு. அது தோல்வி இல்லை, ஓகேங்களா. எங்கே வேக வேண்டும், எங்கே பொறுமை வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லா போரையும் உடனே ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, ஓகேங்களா. நிறைய வாழ்க்கையில் போராட்டங்கள், போர்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். சில விஷயங்களை காலத்துக்கே விட்டுட்டா அதுவே சரியான தீர்வை கொண்டு வரும். பண விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் பற்றிய விழிப்புணர்வு அதிகரிக்கும். முன்னாடி யோசிக்காமல் செலவு செய்த இடங்களில் இப்போ 2 தடவை யோசிப்பீங்க. இதனால் கஞ்சத்தனம் வரல, மதிப்பு வந்திருக்கு. பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் நேரத்துக்கும் சக்திக்கும் மதிப்பு வந்திருக்கு. யாருக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும்னு, யாருக்காக ஒரு வரம்பு வைக்கணும்னு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த எல்லைகள் தான் உங்களை மனசார பாதுகாக்கும். உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்யுது. யாராவது போய் பேசுகிறாங்களா, உண்மை மறைக்கிறாங்களா, இல்லை மனசார பேசுகிறாங்களான்னு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு உணர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சில இடங்களில் நீங்கள் சடனாக தள்ளி நிற்பீங்க. அதற்கு காரணம் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் மனசு சொல்கிறது உண்மை. அந்த குரலை அலட்சியப்படுத்தாமல் கேட்டிங்கன்னா பல தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். சில மேஷராசிக்காரர்களுக்கு தனியாக இருக்கிற நேரம் ரொம்ப பிடிக்குங்க. இது யாரையும் வெறுக்கிற தனிமை இல்லை, உங்களை நீங்களே கேட்குற புரிஞ்சுக்கிற தனிமை. அந்த நேரத்தில் தான் உங்கள் வாழ்க்கையில் எது தேவையில்லை, எது உண்மையான முக்கியம்னு பட்டியலிட ஆரம்பிப்பீங்க. அந்த பட்டியலிருந்து தேவையில்லாத விஷயங்களை மெதுவாக நீக்க ஆரம்பித்தாலே மனசு ரொம்ப லைட் ஆகும். உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, ஒரு சமநிலை தேற்ற மனநிலையும் வரும். ஓவராக உழைக்கணும், இல்லாட்டி முழுசாக விட்டுறணும், இல்லை நடுவில் போய் சிக்கிக்காமல் இருக்கணுங்க, ஓகேங்களா. சின்ன நடைப்பயிற்சி, கொஞ்ச நேரம் அமைதி, பிடிச்ச உணவு இவையெல்லாம் பெரிய மருந்து மாதிரி வேலை செய்யும். உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசும் தெளிவாக இருக்கும் என்பதை கற்றுக்கிட்டு இருங்க, ஓகேங்களா. மொத்தமாக மேஷராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனநிலை மாற்றத்துக்குள்ளே இருக்கீங்க. இது வெளியில் ஆரவாரமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு புதிய உறுதி, புதிய பார்வை, புதிய அமைதி உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த அமைதி தான் இனிமேல் எதுவும் வந்தாலும் உங்களை அழிக்க முடியாத ஒரு அடித்தளமாக மாறும். மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ வாழ்க்கையை பார்க்குற கோணம் ரொம்ப மெச்சூர்டாக மாற ஆரம்பிச்சிருக்க. முன்னாடி வெற்றி என்றாலே வெளிப்படையான சாதனை, மற்றவர்கள் பாராட்டு, உடனே பலன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் அமைதியாக இருக்கேனா, நான் ஏமாற்றிக்காமல் வாழ்கிறேனா, இந்த கேள்விகள் முக்கியமாக மாறுது. இந்த கேள்விகளுக்கு கிடைக்கிற பதில்கள் தான் உங்கள் அடுத்த முடிவுகளை வடிவமைக்க ஆரம்பிக்குது. சில நேரம் எதுவும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து யோசிக்கணும்னு தோணும். முன்னாடி அப்படி இருந்தால் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேனோன்னு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை, அந்த அமைதி நேரங்களில் தான் உங்கள் மனசு சுத்தமாகும். இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த தேவையில்லாத சுமைகள், மற்றவர்களோட எதிர்பார்ப்புகள், நான் இப்படி தான் இருக்கணும் என்ன உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கிட்ட விதிகள், எல்லா கேள்விகளுக்கும் சில விதிகளை உடைக்க ஆரம்பித்ததும் மனசு சுதந்திரமாக சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கும். உறவுகள் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீங்க. எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. இந்த உணர்வு வர்றது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் அதோட சேர்ந்து ஒரு நிம்மதியும் வரும். யார் உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உங்கள் எல்லைகளை மதிப்பாங்க. யார் மதிக்கலையோ அவங்க தானாக விலகுவாங்க. அந்த விலகல் இழப்பு மாதிரி தோணினாலும் அது உங்கள் மன அமைதிக்காக நடக்கிற ஒன்று. சில மேஷராசிக்காரர்கள் திடீர்னு பழைய நினைவுகளை நினைக்க ஆரம்பிப்பீங்க. பழைய போட்டோஸ், மெசேஜ்கள், நினைவு பொருட்கள் இவையெல்லாம் ஒரு விதமான உணர்ச்சியை கிளப்பும்.
சிலது வந்து உங்களுக்கு சிரிப்பை தரும், சிலது வந்து கண்களை நனைக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த உணர்ச்சிகளை ஒதுக்காமல் முழுசாக அனுபவிச்சிங்கன்னா அதோட சக்தி மெதுவாக குறையும். அடக்கி வைக்கிற உணர்ச்சிகளே பாரமாக மாறும். அனுபவிச்சு விடுற உணர்ச்சிகள் தான் உங்களை விடுவிக்கும். வேலை அல்லது படிப்பு சம்மந்தமான விஷயங்களை நான் இதை எதுக்காக செய்கிறேன் ஒரு உள்கேள்வி தொடர்ச்சியாக வரும். அந்த கேள்வி உங்களை குழப்புவதற்காக இல்லை, உங்கள் பாதை சரியாக இருக்கான்னு சரி பார்க்கத்தான். சிலர் அதே இடத்துல இருந்தாலும் மனநிலை மாறும். சிலர் புதிய வழிகளை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமானது, நீங்கள் இனிமேல் கண் மூடிக்கிட்டு எதையும் செய்ய மாட்டீங்க. ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்கள் உள்ளார்ந்த ஒப்புதல் தேவைப்பட்ட நிலைக்கு வந்துட்டீங்க. உங்கள் பேச்சு இப்போ ரொம்ப சிம்பிள் ஆகும். அதிக விளக்கம், அதிக எந்த இதுவுமே வேண்டாமுங்க. தேவையானதை மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்கள் பலவீனம் அல்ல, இது உங்கள் தெளிவு. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அமைதி கூட ஒரு பதில் தான் என்பதை கற்றுக்கிட்டு இருக்கும் கட்டம். உடலோடு தொடர்பும் கொஞ்சம் ஆழமாக மாறும். சோறு வந்தால் அதை ஏற்றுக்கொள்வீங்க. ஓய்வு எடுத்தால் குற்ற உணர்ச்சி இருக்காது. சின்ன சந்தோஷங்களை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சூடான டீ, ஒரு அமைதியான மாலை, ஓகேங்களா, பிடிச்ச பாடல், இவையெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சிருந்த மனசு இப்போ இதில் தான் வாழ்க்கையோட சுவை இருக்குன்னு உணருங்க. மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிற நிலையிலிருந்து வாழ்க்கையோட ஓட்டத்தோடு இணைந்து நடக்க கற்றுட்ருக்கும் நிலையில் இருக்கீங்க. எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். ஓகேங்களா? பிடிவாதம் பிடிக்காமல் எது உங்கள் வசத்தில் இருக்கோ அதை பொறுப்போடு கையாள ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மனநிலை தான் உங்களை உள்ளார்ந்த ரீதியில் இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு வகையான உள்ளார்ந்த நம்பிக்கை ஆழமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது சத்தமில்லாத நம்பிக்கை, யாருக்காவது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத உறுதி. முன்னாடி இங்கே சரியாக இருக்கீங்கன்னு மற்றவங்க ஒத்துக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த இதே தேவையில்லைங்க, நான் என்னோட உண்மையோடு இருக்கேன்னு நீங்களே உள்ளுக்குள்ளே சொல்கிறீங்க. அந்த ஒரு உணர்வே பல சந்தேகங்களை கரைச்சி விடுது, சில சூழல்களை நீக்குது. சரிங்களா? திடீர்னு அமைதியாக விலக ஆரம்பிப்பீங்க. முன்னாடி இதே சூழல் வந்தால் நீங்கள் விளக்கம் சொல்ல, உங்களை நீங்கள் காப்பாற்ற நீண்ட விவாதத்துக்குள்ளே போயிருப்பீங்க. ஆனால் இப்போது இல்லைங்க, உங்கள் சக்தி வீணாகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் தேவையில்லாத இடங்கள்லேருந்து மெதுவாக பின்னடைவீங்க. சரிங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.